தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குனரான பாரதி ராஜா காலமானார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, பாரதி ராஜாவின் மறைவு எளிதில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பாரதி ராஜாவின் மறைவு எளிதில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 44 படங்களை பாரதி ராஜா இயக்கியுள்ளார். மேலும் சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 6 தேசிய விருதுகளை பாரதி ராஜா பெற்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருது உள்ளிட்ட 6 விருதுகளை பெற்றவர். ஆந்திர அரசின் சிறந்த இயக்குனரான நந்தி விருதினை பெற்றவர் பாரதி ராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் பாரதி ராஜா. தமிழ் திரைப்பட உலகில் தனி முத்திரை பதித்து சிகரமாக உயர்ந்தவர் பாரதி ராஜா. பாரதி ராஜா மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர் இயக்குனர் பாரதி ராஜா தனது 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை அவர் காலமாகி இருக்கிறார். அவருடைய மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் என பலரும் நேரிலும் சமூக வலைதள மூலமாகவும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் ராதிகா, சரத்குமார், வைரமுத்து, சூர்யா, கபிலன் வைரமுத்து, சுகன்யா, இயக்குனர் பேரரசு போன்ற பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என பலரும் பாரதி ராஜாவுடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய பணியாற்றிய அல்லது பழகிய நினைவுகளை பகிர்ந்து பழகுவதற்கு எப்படிப்பட்டவர், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத பழகக்கூடியவர் என அவரோடு இருக்கக்கூடிய நினைவுகளை ஒவ்வொருவராக பகிர்ந்து வருகிறார்கள். தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநராக 70-80 காலகட்டங்களில் வந்தவர்தான் பாரதி ராஜா அவர்கள். சமீப காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்தபடி சிகிச்சை பெற்று வந்தார். தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பாரதி ராஜாவின் உடலானது நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய படத்தில் தொடக்கத்திலேயோ அல்லது படம் முடியும் பொழுதோ, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அவருடைய கணீர் குரலில் அவர் பேசும் பொழுது அதை ரசிப்பதற்கென்று தனி ரசிகர்களை வைத்திருந்தார் பாரதி ராஜா. பாரதி ராஜா வருகைக்கு முன், பாரதி ராஜா வருகைக்கு பின் என்று இந்த தமிழ் சினிமாவை இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பங்கு என்பது தமிழ் சினிமாவில் அளவற்றதாக இருந்திருக்கிறது. அவர் வருவதற்கு முன் ஒரு படம் எடுக்கப்படும் என்றால் ஸ்டுடியோவில் தான் ஒரு படங்கள் எடுக்கப்படும். ஆனால் இவர் வந்த பிறகுதான் இயற்கை மனிதர்களோடு சார்ந்து நம் இயல்பான மனிதர்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகளை படமாக்கி அவர் சினிமாவாக வெளிக்கொண்டு வந்து ஒரு பெரிய பங்கை தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றியிருக்கார் என்பது யாராலும் மறக்கவே முடியாது. இன்றைக்கு அவர் மறைந்திருந்தாலும் அவர் என்றைக்குமே திரையுலகில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்றைக்குமே மறையாது என்று கூட சொல்லலாம். இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இவரின் திரைக்கதைகளை பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார் பாரதி ராஜா என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 90 காலத்தில் முன்னணி நடிகர்களாக, இயக்குநர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் பாரதி ராஜாவினுடைய பற்றையிலிருந்து பணியாற்றியவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தான் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணிற்கு அவர் பல சினிமாக்களை, இயக்கங்களை, பல நடிப்புகளை மூலம் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை இந்த தமிழ் சினிமாவிலேயே கழித்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். இவர் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்லாமல் உலக சினிமாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். இவருடைய மறைவு தமிழ் திரையுலகில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் என பலரும் இவருடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம்தான் இயக்குநராக பாரதி ராஜா அறிமுகமாகிறார். தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய திரைப்படங்கள் இருந்திருக்கிறது. ஸ்டுடியோவில் இருந்த காலகட்டங்கள் கிராமங்களுக்கும் இயற்கை சூழ்ந்த சூழலுக்கும் கொண்டு சென்ற அந்த யதார்த்தத்தை மையமாக கொண்டு கதைகளும் சொல்லும் பாணியை அவர் வைத்திருக்கிறார். அவரது திரைப்படங்கள் மக்களை மகிழ்விப்பதோடு அல்லாமல்
சாதி ஒழிப்பு, கலப்பு திருமணம், பெண்கள் முன்னேற்றம், மனித உறவுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளையும் அவருடைய இயக்கத்தில் அந்த சமூகத்திற்காக அவர் எடுத்துரைத்திருக்கிறார். 6 முறை தேசிய திரைப்பட விருதுகளையும் 6 முறை தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளையும் பெற்ற அவர் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய பத்மஸ்ரீ விருதுகளால் கௌரவிக்கப்பட்டார். இந்திய தமிழ் சினிமாவிற்கு அவர் பங்களிப்பு என்பது ஒப்பற்றது, அளவற்றது என்று சொல்லலாம். திரைப்பட இயக்குநராக 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வளர்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், மண் வாசனை, ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, தாஜ்மஹால், கடல் பூக்கள், பொம்மலாட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற காலத்தால் அழியாத படைப்புகளை பாரதி ராஜா தன்னுடைய இயக்கத்தில் வழங்கியிருக்கிறார். அவர் இயக்கத்தில் மட்டுமல்ல, நடிப்பிலும் சிறந்து வழங்கக்கூடியவர். அவர் யார் புதிய இயக்குனர் அழைத்தாலும் தன்னுடைய நடிப்புக்காக அந்த கதை என்ன சொல்கிறது என்பதை மட்டுமே அவர் மையமாக கொண்டு அவர் நடிப்பு நடிகராகவும் வந்திருக்கிறார். அப்படி நடிகராக ஆயுத எழுத்து, இரட்டை சொல்லி, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, குற்றமே குற்றம், திருச்சிற்றம்பலம், வாசி, திருவின் குரல், மகாராஜா, ஒரு திருமாணிக்கம் மற்றும் அண்மையில் வெளியான மலையாள திரைப்படமான சுடரும் உள்ளிட்ட பல படங்களில் மறக்க முடியாத நடிப்பையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 2020ஆம் ஆண்டு பல முன்னணி தயாரிப்பாளர்களுடன் இணைந்து தயாரிப்பையும் செய்திருக்கிறார். அதாவது இயக்குனர், நடிகர் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களை தயாரிப்பதிலும் அவர் ஈடுபாடுடன் இருந்திருக்கிறார். அவரது தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வழிகாட்டுதலும் காரணமாக இன்று பல தயாரிப்பு சங்கங்களில் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அதே போல 400க்கும் மேற்பட்ட தயாரிப்பு உறுப்பினர்களை கொண்ட அந்த வலிமையான ஒரு சங்கத்தில் அவர் ஒரு தலைவராகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.